ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. அண்மையில் நான் பார்த்த ஒரு படம் கவலை வேண்டாம். ஒரு பாசிட்டிவான தலைப்பு. கவலை வேண்டாம் அப்படின்றது உலகுக்கும் எந்த காலத்திலும் பொருத்தமான ஒரு பெயர். ஸோ அப்படி ஒரு ஜாலியான பெயர் வைக்கணும், கவலை வேண்டாம். அதாவது கவலைப்படாமல் வந்து இந்த படத்தில் சிரிங்கோ அப்படின்ற ஐடியாவில் வச்சுருக்காரு. மற்றபடி இந்த தலைப்புக்கும் படத்துக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து டிகே. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ஜீவா அண்ட் காஜல் அகர்வால். இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க ரெண்டு பேரும் ஒரு லைட் காமெடியை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஜீவா வந்து அவருடைய ஆக்டிங்கில் நல்ல ஒரு முதிர்ச்சி தெரியறது. இந்த ரோலை ஜஸ்ட் லைக் தட் ஜாலியாக அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காஜல் அகர்வாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி இந்த படம் வந்து பெரிய காமெடி அப்படின்ற ஆங்கிளில் ரொம்ப பெருசாக வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி காட்சிகள் ரொம்ப கொஞ்சம் தான். பட் லைவ்லியே என்டர்டைனிங்காக போகிறது படம். அதுதான். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம். சி ஹி கேன் மேக் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமெடி பண்ணலான்னு. பட் தட் டஸ் நாட் மீன் இந்த படத்தினுடைய எஃபெக்ட் அதனால் குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ் இன் டூ மைண்ட். இந்த படம் ஒரு சீரியஸாகவும் இருக்கணும், அப்பப்போ ஜாலியாக காமெடியாகவும் போகணும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சில படங்கள் தான் அது மாதிரி இதில் பெரிய லெவலில் கிளிக் ஆகுது. எனிவே இந்த டைரக்டர் டிகே அவர் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்த பிறகு இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். நேயர்களே, கவலை வேண்டாம் படத்தினுடைய இயக்குனர் டிகே புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. லெட் அஸ் வெல்கம் ஹிம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சொல்லுங்கள், இந்த படம் கவலை வேண்டாம்ன்றது ஜென்ரலாக ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருக்கீங்க. லேட்டாக திங்க் பண்ண தலைப்பா அது? முதல்ல திங்க் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு. இதுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் தேவையில்லையே. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? பாசிட்டிவான தலைப்பு கவலை வேண்டாம் போது ஆமாம், ஜனங்க வந்து ஒரு ஜாலியான இதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாரும் they want to say டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. அதே தான். அதனால தான் வச்சுங்களா? தட் வாஸ் த அது இந்த படத்தில் எப்படி அப்ளை ஆகுது? எங்கேயா ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா உங்களால்? சார், இட்ஸ் அ வெரி ஈஸி கோ ஹாப்பி கோ லக்கி ஃபிலிம். ஸோ ரொம்ப ஆப்டாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அதுக்கு. ஓகே ஓகே. படத்தில் நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு டீல் பண்ணியிருக்கோம். அண்ட் லைக் எல்லாமே கொஞ்சம் இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தனால ஸோ வி தாட் ஓகே கரெக்டாக இருக்கும். இல்லை, மொத்தத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் டேக் இட் ஈஸி வந்து என்ன தகராறு வராது இல்லையா? ரெண்டு பேருமே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அப்ளை ஆகுது தான் இல்லை? அது அவங்க தேவையில்லாமல் ஒரு ஃபைட் பண்ணிக்கிறதும் கரெக்ட் பண்ணுற ஒரு இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னாக்க, எங்கே ஒரு டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டு கல்யாணமான ஒரு கதாநாயகன் காட்டிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். அண்ட் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் டிவோர்ஸ். கரெக்ட். அந்த ஆங்கிளில் இது கொஞ்சம் புது இதுதான். தமிழ் படங்களில் அது வந்திருக்காது முன்னால் இருக்குது, பட் வேறு வேறு அப்ரோச்சில் இருக்கும். இது கொஞ்சம் வேறு மாதிரியான அப்ரோச் இது வந்து. ஆமாம். ஓகே. எப்படி இந்த படம் கதை வசனம்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். எப்படி திங்க் அவுட் பண்ணீங்க? இது ஒரு மூவிக்கு இதாக இருக்கும்ன்ற லெவலில் வந்து எப்படி திங்க் பண்ணீங்க அதை? சார், இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு அதாவது இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹாலிவுட் பாலிவுட்டில் கூட நிறைய பண்ணிட்டாங்க. லைக் அதாவது வெரி ப்ராக்டிக்கல் ஃபில்ம். ரொம்ப ரொம்ப இன்டென்சிட்டி இல்லாமல், ரொம்ப இன்டெப்த்து, ரொம்பலாம் அழுத்தி ஏதோ ஒரு மெசேஜோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு 2 hours ஃபன் ஃபில்ட், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும்னு தான் அது டார்கெட்டு. வித் சம் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். ஏதோ ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கணும், யார் கூடயாவது ஆடியன்ஸ் ட்ராவல் ஆகணுன்றதுக்கான கதை தான் அது. பட் இன்டென்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ படம் இருக்கணும் அப்படின்ட்டு அது இருந்தது இந்த படத்தில். ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங் படம் தான் அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதை வந்து இன்டென்ஸாக எடுக்கக்கூடிய ஒரு கதையாக இல்லையா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த கதை கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதாவது ஒன்று டிசைட் டு டைவர்ஸ், பட் டைவர்ஸ் பண்ணிக்கல அவங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் they are slowly drawn towards each other. உள்ளுக்குள்ளே அந்த காதல் இருக்க தான் இருக்குது. ஆமாம். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்துட்டு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் படம். த்ரூ அவுட்டாக அவங்க என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு லவ் இருக்குன்றது. சரி, என்ன ரீசனுக்காக இந்த டிவோர்ஸ் அப்படின்றது நீங்கள் உங்கள் ஆங்கிளில் வைக்கிறீங்க இல்லை? ஆமாம். எதனால டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த உங்கன்றது பண்ணுறதுக்கு முடிவு? இன்கம்பேட்டபிலிட்டி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு தான் சார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தோன்னா அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ அது நானும் யோசித்தேன். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப சில்லியஸ்ட் ஆஃப் திங்ஸ் தான் வந்து ட்ரிகர் பண்ணியே விடுவோம். அண்ட்
இட் குட் பி எனி திங். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உள்ளே இருக்கும், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் தான் அது பிரச்சனை, அது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையே தில் பார்ட் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் ஐ தாட். கதைப்படி உங்களுக்கு கல்யாணமாக எவ்வளோ வருஷம் ஆகுது? ஒரு 2 years 3 years. சொல்லலை நீங்கள்? அது மேஜராக இன்டெப்த் போவே இல்லை. ஜீவா அப்படின்றது முடிவு கட்டி இதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஆப்டாக ஃபிட்டின் ஆகுது. அவர் அந்த ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தார். அவர் இட்ஸ் a குட் பிரேக் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. he has a very buoyant look and அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் வந்து அவருக்கு ஒரு நிஜார மாட்டி விட்டா பள்ளிக்கூட பையன் மாதிரியும் இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஒரு லுக்கும் இன்னும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை காலேஜ் பை லுக்கு இன்னும் பண்ண முடியும் அவரால். ஆமாம், டெஃபினட்டாக இன்றைக்கும் அவர் காலேஜ் படிக்கிறாருன்னா பீப்புள் அக்ரி. இல்லை ஆமாம், அது ஒரு ஆச்சரியம் தான் அவர்கிட்ட. ஆமாம். சரி, அப்புறம் காஜல் அகர்வால் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இவங்க 2 பேரையும் போடணுன்றதை வந்து உங்களுக்கு தேவர் த்ரஸ்ட் இதுதான் இவங்க தான் அவைலபிள்னு பார்த்தீங்களா, இல்லை இவங்க இந்த படத்துக்கு சூட் ஆவாங்கன்னு டிசைட் பண்ணீங்களா? இல்லை, இன்ஃபேக்ட் இவங்களாம் அவைலபிளாக இல்லவே இல்லை. ஸோ வி brought them on board after quite a few complications தான். ஏன் அப்படி? என்ன பிகாஸ் ஆஃப் தேர் டேட். ஏன்னா ஜீவா டேட்ஸ் இருக்கும்போது எனக்கு காஜல் டேட்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸோ டு bring them on board it was not easy, but then அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் டிலே ஆச்சு அந்த படம்? கொஞ்சம் நடுவில் டிலேன்னு சொல்ல முடியாது. இட் டுக் சம் டைம் டு ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் மூவி. கொஞ்சம் நடுவில் இந்த வேறு ஹீரோயின் ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் லைக் அவங்களோட டேட்ஸ் இல்லை, அதனால ஸோ அந்த மாதிரி படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சாம்பிள் இருக்கும், நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அப்படி வரப்போ என்னாச்சுன்னா எல்லாரோட டேட் கொலைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். ஸோ பட் காஜல் கம்மிங் ஆன் போர்ட் இஸ் இட்ஸ் a very big thing. It's a very positive thing that happened. ஓகே ஓகே. ஏன்னா இனிஷியலாக வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. தென் சரி ஓகே காஜல், நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் இந்த டவுட் இருந்துச்சு காஜல் ஜீவா ஆஸ் அ பேரிங் எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேரிங். ஸோ அதனால இல்லை 2 பேர் ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப நல்லா இருப்பாங்க கூட இருக்கும். ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜோடி ஒன்றும் தப்பாக ஒன்றும் தெரியல, நல்லா இருந்தது இன்ஃபேக்ட். ஓகே, ஹவு டு யூ ரைட் யுவர் ஸ்க்ரீன் பிளேஸ் ஆக்சுவலி? முதல்ல பவுண்ட் நோட்டாக நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்களா? ஆமாம் சார். எப்படி இந்த இது எப்படி பண்ணீங்க ஸ்க்ரீன் பிளேன்றது, டயலாக்ஸு எல்லாமே? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்க்ரீன் பிளேவாக தான் எழுதுவேன். ஐ டோன்ட் புட் இட் இன் ஒன் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணாமல் எழுதும் போதே ஐ கோ வித் த ஸ்க்ரீன் பிளே. அதுவே ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போய்டும். தென் ஐ சிட் அண்ட் கரெக்ட் இட். ஓகே, கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குதுன்ட்டு. பட் ஒன் திங், இது எழுதும் போது கீப் இட் லைட் ஹார்ட்டட். நீ ரொம்ப ஏன்னா இது எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். இது ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாகவும் அப்ரோச் பண்ணலாம், பயங்கர எமோஷ்னலாக. அதுக்கான சப்ஜெக்ட் தான் இது. ரொம்ப எமோஷ்னலாகவும் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். தென் ஒன் திங் ரியலைஸ் இல்லை, ஒரு 2 மணி நேரம் லைக் லெட் பீப்புள் லாஃப். லைக் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், பாதி நாள் வாழ்க்கையிலே பாதி இது இருக்குது. ஸோ வென் தே கம் டு த மூவி லெட் தெம் லாஃப் அவுட் லவுட் அண்ட் கோ. தட் வாஸ் தி இன்டென்ஷன். அண்ட் நிறைய இன்டென்ஷனலாக உள்ளே வச்சுருக்கோம் அந்த காமெடிஸ்லாம். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா இன்டெப்த் ஃபிலிமாக நான் இதை ட்ரீட் பண்ணவே இல்லை. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஓப்பன் மைண்டோட ரொம்பலாம் யோசிக்காமல் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது இட் வாஸ் ரிட்டன் லைக் தட் ஒன்லி. ஓகே ஓகே. பட் அது ரிஸ்க் இல்லை, அது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்றுமே இல்லை படத்தில்ன்னு சொல்லிடுவாங்கன்ற பயம் இல்லையா உங்களுக்கு? சார் வெரி கான்ஃபிடென்ட், படம் பார்க்கும்போதே தெரியுது. நோ, வி நீட் லாஃப்டர் இன் லைஃப், வி நீட் லாட் ஆஃப் ஃபன் இன் லைஃப். ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மக்களுக்கு வந்துட்டு சிரிக்க வச்சிட்டோன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியும், இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு வர ஃபீட்பேக்கும் என்ன ரொம்ப உள்ள இன்டெப்த் போகாமல் இமோஷ்னலாக ட்ரீட் பண்ணாமல் அப்படியே இதுவாக இருக்குது. ஆமாம், பிகாஸ் இட் வாஸ் டன் இன் இன்டென்ஷன். ஓகே ஓகே. கடைசியில் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு. ஆமாம், டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் ஓகே ஃபைன், அது கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, அதுவும் மேஜராக இருக்காது, ஒரு சின்ன லைட் ஹார்ட்டட் சென்டிமெண்ட். ஓகே ஓகே. பட் இந்த சிரிக்க வைக்கிறதுல வந்து அஃப்கோர்ஸ் அது நான் வந்து எனக்கு பெரிய அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஹியூமரில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பிலோ த பெல்ட் ஜோக்ஸ் கொஞ்சம் வருது அங்கங்கே. பட் ஆனால் நீங்கள் வந்து அது ஓவராக அசிங்கமாக பண்ண மாதிரி தெரியல எனக்கு அது. பட் அந்த ஜோக்ஸ்லாம் வருது, அது வந்து உங்களுக்கு அது டெஃபினட்டாக சிரிக்க வைக்கும்ன்ற நம்பிக்கை ஆடியன்ஸ் மேலே இருக்கிற இது. அது do you think audience like lightly sexy jokes and all that? Sir, in practical life when you take ஒரு
ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் கேர்ள்ஸ் பாய்ஸ் எனிபடி யூ டேக், அவங்க லைஃப்பில் இது எல்லாமே இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் அது. ஸோ அது பொய் சொல்ல முடியாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் ஆமாம் பேசிக்கிறாங்க. வி ஆல் டாக். அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம கொச்சப்படுத்தி ஐயோ அது ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி ஹெல்தி, ரொம்ப ஆக்சுவலி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் அது நம்ம. ஸோ ஒரு விஷயம் அதே யாரையும் இது அப்யூஸ் பண்ணக்கூடாது. தெர் இஸ் நோ அப்யூசிங் ஆர் நோ, பட் இன் அ வெரி இன்னசென்ட் மேனர். தட் வாஸ் சம்திங் ஐ ஹேட் இன் மைண்ட். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஜீவா அண்ட் காஜல் அகர்வால் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது இந்த படத்தில். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது தான். பாபி சிம்ஹா கேரக்டர் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தது. அவர் வந்து ஒன்றும் பண்ணாமல் கொஞ்சம் வெறுமை நின்றுட்டுருக்காருன்ற ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த கேரக்டரை கொண்டாந்து இன்னும் இன்டென்ஸாக பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த 3 பேருக்கு நடுவில் இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு ஒரு இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபிஸ்கா வரட்டும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லைன்னு விட்டுட்டிங்க அவரை அப்படின்ற மாதிரி பட்டது. ஒரு 3வது ஒருத்தர் வரும்போது ஏற்படுற குழப்பங்கள் ரொம்ப குறைச்சலாக இருந்ததுன்னு பட்டுறது எனக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக அது அந்த ஒரு ஆங்கிள் தட் could be another angle I would have approached with. பட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் அந்த லைட்டாக பண்ணுறதுல இது அவசியம் இல்லை உங்களுக்கு. ஆல்ரெடி அது எல்லாமே இவங்க 2 பேருக்குள்ளேயே நிறைய இருந்ததுனால எனக்கு அந்த கேரக்டர் உள்ள புஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இனிஷியலி when I wrote there was lot of things for முதல்ல வச்சுருந்தீங்களா? இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸே நிறைய போயிட்டே இருந்ததுனால வந்து ஸோ ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் a lot of things. மயில்சாமிக்கு ஒரு வித்தியாசமாக அப்பாவா வர்றாரு இல்லையா, ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரோல் இதில் அவருக்கு இல்லை. கொஞ்சம் வந்து கதவை திறந்து பார்த்தா அவரே கொஞ்சம் இருப்பார். அந்த சீன்லாம் தமாஷான சீன்கள். அதான் அவங்களெல்லாம் வச்சுருக்கும்பொழுது நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்றது தான். ஒரு பாலசரவணன், மயில்சாமி, அது மாதிரிலாம். ஈவன் வந்து நம்ம இவர் மனோபாலாலாம் கூட கரெக்ட் மனோபாலா சார் இருக்கார் இல்லையா. அவர் வந்து அந்த லாங் அந்த முடி கொடுத்து பண்ணியிருக்கீங்க அவரையும். இவங்க அதனால தான் இவங்களெல்லாம் வைக்கும்போது நல்ல காமெடியினுடைய ஆன்சாம்பிள், அவங்களுடைய ரோல்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அந்த காமெடின்னு தான் பட்டது எனக்கு. மற்றபடி படத்தில் ஒன்றும் தொய்வுலாம் இல்லை. ரொம்ப படம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்காக ஜாலியான ஒரு படம் பார்த்த இது இருந்தது. ஆடியன்ஸு பொறுத்த வரைக்கும் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நான் சில இடங்களில் டைலாக் மிஸ் பண்ணதெல்லாம் கூட அவங்க ஃபாலோ பண்ணி கை தட்டுறாங்க. நான் சம்டைம்ஸ் குயிக்காக டைலாக் போயிடும். நானே நினச்சேன் நம்ம ஜனங்க நம்மளை அண்டர் எஸ்டிமேட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்களே ஏற்பட்டது. அண்ட் நிஜமாவே நான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றதுக்கு ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்க, அது ஜோக் என்னன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. இல்லை வெரி ஸ்மார்ட் ஆடியன்ஸ். இன்னைக்கு வந்துட்டு அதாவது கொஞ்சம் தப்பு பண்ணாலும் போயிடும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தேட்டரில் உட்காரும் போது வந்துட்டு ஐ கேன் ரியலைஸ் ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்துட்டு தேர் என்ஜாயிங் இட். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். எது மேஜராக ஒர்க் ஆகிற சீன்ஸ் சொல்லுங்க நம்ம பார்த்தீங்க. என்னென்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று சார், போட்டில் போகிற ஃப்ரம் தி பிகினிங் அந்த ஸ்விம்மிங் பூல் சின்ன பையன் சீன்லேருந்தே இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அது அண்ட் தென் வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சீன் இருக்கும். கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸரே ஓடி போயிடுவார். ஓகே ஓகே. அவங்க ஒய்ஃப் காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கேருந்தே. ஸோ அதாவது கிராஃப் லெவலில் இட் வாஸ் ஒர்க்கிங். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு மேஜர் சீன் விச் ஜீவா வந்துட்டு காஜல் அம்மா கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு இவர் இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி அவர் அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு ஸோ அது பீப்புள் வர் லைக் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இது அவங்க பண்ணுறது நல்லா இருந்தது. பதிலுக்கு இவர் பண்ணுறது இன்னும் ஸ்ட்ராங்காக அமையலைன்னு பட்டது எனக்கு. ஓகே, புரியுது அவங்களுக்கு இல்லை. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன சொல்ல போகிறாருன்னு நான் கேட்டேன். ஒன்றும் பெருசாக சொல்லலை அவர். ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள ஒரு லைட்டாக இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாரு தவிர அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் திருப்திகரமாக எழுதியிருக்கலாம்னு பட்டது எனக்கு. ஓகே, அந்த இடத்துல. மற்றபடி அவங்க ஹார்ட் அட்டாக்கில் படுத்துக்கிற அந்த சீன், ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. ஆமாம், அந்த ஒரு சீன் ஒன்று நல்ல ஒரு ஜாலியான சீனு. அதில் பிராண்டியை கொண்டாந்து அது ஒரு அது இன்ஃபேக்ட் நல்லது தான். பிராண்டிலாம் இது மாதிரி மயக்கமாக இருக்கும்போது பிராண்டிலாம் கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட்டு இன்ஜுரிலாம் வரும்பொழுது
அது கொஞ்சம் அபவ் த டாப் காமெடி. அண்ட் அது எல்லாமே அதாவது ஒரு இட்ஸ் நாட் அ நேச்சுரல் காமெடி, அது கொஞ்சம் அபவ் த டாப் காமெடி தான் போய் பண்ணியிருக்கோம். வாட் யூ மீன் பை நேச்சுரல் அண்ட் வேற இன்னொன்று அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு காமெடிக்காக ஒரு இதுவும் நேச்சுரல் அந்த இடத்துல காமெடி பண்ண முடியாது ஆக்சுவலி. சம்படி இஸ் ஆக்சுவலி இது. ஸோ பட் ஒரு சீரியஸான இடத்துல காமெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஆங்கிள் தான் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் ஒருத்தர் கீழே விழுந்து அடுத்து அவங்களுக்கு சோகமாக இருக்கும் கேரக்டருக்கு, பட் நம்ம பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் அது. கரெக்டு தான். அங்கே ஆக்சுவலி நடக்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபேக்டர். பட் ஆனால் 2 ஸ்டூபிட் பீப்புள் பிஹேவியர்னால அந்த இடமே கொஞ்சம் காமெடி டர்ன் அவுட் ஆகிடும். ஓகே அந்த இது மற்றபடி கேமரா ஒர்க்கு எல்லாம் ஒன்றும் குறைவா இல்லை. சாங்ஸ் நிஜமாகவே கொஞ்சம் நல்லாவே ஒரு 2-3 சாங் ஃபஸ்ட் டைம் கேட்கும்பொழுதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக போட்டிருக்காரு. ஒரு 2 படம் தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி தெரியல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஆர் யூ ஹாப்பி வித் த மியூசிக்? ஐ அம் வெரி ஹாப்பி வித் மை ஹோல் டெக்னிக்கல் டீம். என்னோட சினிமா பழைய டீமே தானே அது அப்படி உங்களுக்கு? இல்லை இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான டீம். சொல்லுங்கள் மொத்தமாக உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது இந்த படத்தை பற்றி? எனக்கு ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ஸ் வந்திருக்குமே எல்லாமே? ஐ ஃபீல் குட் கோயிங் டு தி தியேட்டர்ஸ். எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது வெளியூர்லாம் போய் பார்த்தீங்களா தியேட்டர்லாம்? இன்னும் போகல, இனிமேல் தான் போகணும். ஸோ எனக்கு ஏதாவது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும்னா ஐ கோ சிட் இன் சைட் த தியேட்டர். பிகாஸ் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ரொம்ப வாட்ச் பண்ணுறது. ஆமாம். And at this point of time to bring in the audience, it is not very easy. But what is it you want to do? Because இந்த படத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு காமெடி தான் எடுப்பீங்களான்னு சொல்ல தெரியல, சீரியஸாகவும் எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. யூ ஆர் நாட் எஸ்டாப்ளிஷிங், அதாவது வந்து யூ ஆர் வெரி குட் அட் காமெடி சப்ஜெக்ட்ஸ் தான். உங்கள் படங்கள் எல்லாமே ஒரு காமெடி இருக்கும். இப்போ சில டைரக்டர்ஸ்க்கு இருக்குது இல்லையா, அது மாதிரி ரொம்ப ஃபியூ பர்சன்ஸ் தான் 2 டைப்பும் பண்ணாங்க. லைக் நம்ம ஸ்ரீதர் ஆமாம் இல்லை வந்து காதலிக்க நேரம் இல்லையும் பண்ணிருக்காரு, நெஞ்சில் ஒரு ஆலயமும் பண்ணிருக்காரு. அது மாதிரி இருக்கணும்னு ஆசையாக உங்களுக்கு என்ன? உங்களுடைய எனக்கு நீங்கள் இப்போ சொன்ன ஆப்ஷன் தான் சார். ஐ வாண்ட் டு டூ ஆல் ஜானர்ஸ். இன்ஃபேக்ட் யாமருக்கு பயமேவும் தட் வாஸ் நாட் நான் அது ஃபஸ்ட்டு அது எழுதலை, வேறு இன்னொரு வெரி சீரியஸ் ஆக்ஷன் த்ரில்லர் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கு ஐ நீடட் சம்படி பிக். ஸோ அந்த அப்ரோச்சில் இருக்கும்போது தென் சரி ஓகே சின்னதாக ஒரு படம் பண்ணுப்பா இமீடியட்டாக. ஸோ அதாவது ஓகே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், சரி ஓகே ஃபைன் சின்னதாக ஏதாவது சொல்லு அப்படின்றப்போ தென் ஐ தாட் ஓகே ஸோ அப்போது ஏதாவது ஒன்று எக்ஸைட்டிங்காக பண்ணணும் அப்படின்னு எடுத்தது தான் ஹாரர் காமெடி. அண்ட் I never thought comedy will be my forte. I started writing comedy, then it worked. So அப்புறம் என்னாச்சு, then I was under a little bit of compulsion to make another comedy. So I wanted to do a huge action thriller. நான் எல்லா ஜானர்ஸும் இல்லை அதுவும் முக்கியம்தான். இல்லைன்னா அவர் ஒரே டைப்பில் இல்லை அதான் ஐ வாண்ட். ஸோ இன்ஃபேக்ட் அதனால தான் நான் டோட்டலாக ஹாரர்லேருந்து வெளியே வந்து ரொமான்ஸ்ன்ட்டு இது உள்ளே வந்தது. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டூ அ லாட் ஆஃப் சீரியஸ் ஃபிலிம்ஸ் டூ. லைக் அப்படியே வெறும் காமெடி தான்ட்டு ட்ராவல் பண்ணாமல் நிறைய விஷயம் எல்லா ஜானருமே அப்ரோச் பண்ணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த படத்தில் கூட உங்களுக்கு ஒரு ஹீரோயின் பேமெண்ட்டை தவிர ஓரளவுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்டில் தான் பண்ண மாதிரி பட்டுது. ஆமாம். இப்போ பெரிய அளவில் பட்ஜெட்டு வந்து உங்களுக்கு ப்ராபப்ளி உங்கள் சீரியஸான ஒரு படங்கள் ஆக்ஷன் படம்னாக்கா உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கரெக்ட் ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இன்னும் அதை நீங்கள் கேட்குற பட்ஜெட் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக பண்ணலான்ற ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? அது அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த டைனமிக்ஸில் சார். நான் எந்த மாதிரியான செட்டப் இது உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருந்தது அந்த பட்ஜெட்? இந்த படத்துக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே. யாமருக்க பயமேனுக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு அது போதும். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே கேட்குற பட்ஜெட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது சார்? கொஞ்சம் 2-3 படம் எடுத்து பண்ணணுமா? டெஃபினட்டாக சார். நான் இப்போ சார் there are directors who are managing with little budget. there are some budget who demand, என்ன அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை எடுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அது அமையணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்லோலி புஷ் மை செல்ஃப் டு டூ தட். அப்படியா? வந்துருமா? அடுத்த படம் என்ன இது பண்ணியிருக்கீங்க? இன்ஃபேக்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. வேர்ல்டில் பூரா ரொம்ப பாப்புலராக இருக்கிறது அந்த ஒரு லைட்டாக செக்ஸ் ஜோக்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. செக்ஸ் ஜோக்ஸ்னால் ரொம்ப அப்பட்டமான
செக்ஸ் ஜோக்ஸுன்றது இல்லை, ஒரு ஒரு லைட்டாக அதை டச் பண்ணுற ஒரு காமெடின்றது வேர்ல்டு பூரா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கரெக்ட். இந்த மெல் புரூக்ஸு, ஜெரி லூயிஸு, ஜீன் வெயில்டர் அவங்க படங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்று லைட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இப்போ சாப்ளின் படங்களில் உங்களுக்கு வந்து காமெடி வந்து செக்ஸியாக இருக்கவே இருக்காது. ஆமாம் ஆமாம். சேம் திங் வித் பஸ்டர் கீட்டன். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் காமெடியன்ஸ் வந்து இந்த பிலோ த பெல்ட் ஜோக்கு வைக்கிறது இல்லை. அது இல்லாமல் எழுதுறது ஒரு சேலஞ்சு தான். பட் அது எல்லாருக்கும் தோணும், ரைட்டருக்கும். ஆஸ் யூ ஆர் ரைட்டிங் இல்லை இந்த இடத்துல அது இந்த டைலாக் ஆட்டோமேட்டிக்காக தோணும். எனி கிரியேட்டிவ் பர்சனுக்கு இந்த இடத்துல இந்த ஜோக் அடிக்கலாமேன்னு தான் தோணும். அது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான். கரெக்ட். ஸோ அதான் சார், அது லைக் யூ செட் லைக் 2 விதமான காமெடி இருக்குது. ஒன்று டோட்டல் ஸ்லாப் ஸ்டிக்காக அப்படி போயிருக்கும். நான் இதில் அது ட்ரை பண்ண முடியல. இப்போ இஃப் யூ சி பஸ்டர் கீட்டன்லாம் வந்து வாட் தே ஸ்பெண்ட், அதெல்லாம் இட்ஸ் அமேசிங். இப்போ அதுக்கான பட்ஜெட் உள்ள எடுத்துகிட்டு வரணும். பார்த்துருக்கீங்களா பஸ்டர் கீட்டன்? அவர் அதான் அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணணுன்னா டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு டூ சம்திங் லைக் தட். பட் ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பண்ண முடியாது. உங்களுக்கு வரும் சார். உங்களுக்கு நீங்கள் காமெடி ஹேண்டில் பண்ணுறீங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக. இல்லை டெஃபினட்டாக பண்ணுவோம் சார். அண்ட் ஐ கேன் டூ தட் கைண்ட் ஆஃப் காமெடி டூ. பட் இது இப்படி தான் அப்படின்ற மாதிரின்னு ஒரு வச்சுட்டனால அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் யங் அந்த ஏஜ் இருக்கிற ஒரு பீப்புள் எப்படி பேசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில். ஸோ இட் நீடட் தட். யங் வாண்ட் டு லவ் தியேட்டரில். சம்டைம்ஸ் சில பேர் வந்த உடனே, இப்போ மனோபாலா வந்த உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க எல்லாரும் தியேட்டரில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனோபாலா வந்த உடனே சிரிக்கிற அளவு அவர் காமெடின்னு இல்லை. அந்த அளவு இது அவர் லைட்டாக ஜாலியான ரோல்லாம் பண்ணுறவர் தான். இந்த படத்தில் அந்த காமெடி எதிர்பார்க்குறாங்கன்றது அது தோணுச்சு தியேட்டரில் உட்கார்ந்து. ஆன்டிசிபேட்டிங் ரொம்ப அந்த ஆன்டிசிபேஷன் நிறைய இருந்தது. கரெக்ட். அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன் அதனால தான் நிறைய வச்சிருக்கலாம் போல் இருக்கேன். இவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்களே இவருடைய படங்களில் அப்படின்னு ஒரு படத்திலே டிசைட் பண்ணிடுறாங்க. ஆமாம். இல்லை இவர் என்ன டைப்புன்னு அவங்க நாலேஜ் ரொம்ப இருக்குது சார். ஆமாம் சார். போன படம் என்னென்ன யார் யார் என்ன கதை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு. See, that is one thing I have realized. ஃபர்ஸ்ட் படம் அண்டர்டாகாக இருக்கும்போது வந்துட்டு they will celebrate you. So second film it is they want to dissect you. And I know I will be dissected இந்த படம். அண்ட் எனக்கு இது எழுதும் போதே தெரியும். பட் ஐ ஹேட் 2-3 அதர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆல்சோ. ஸோ என் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இல்லை நீங்கள் இது பண்ணுங்கள், இதுதான் பண்ணணும், ஏன்னா திஸ் இஸ் மோர் ஆப்ட் அண்ட் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹேட் த ப்ரொடியூசர் சப்போர்ட் டு டூ திஸ். நீங்கள் சீன் எழுதும்போது அப்பப்போ அந்த சீனுக்கான காமெடி என்னென்னு அங்கே போய் டிசைட் பண்ணுறீங்களா, இல்லை முதல்ல எழுதும்போதே ஃபுல் காமெடி இதுன்னு எழுதிடுறீங்களா நீங்கள்? இல்லை சார், இட் வாஸ் ஆல் ரிட்டன் பவுண்ட் அண்ட் தென் ஒன்லி அது மாதிரி தான் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே ஓகே. யூஸ்வலாக அந்த இம்ப்ரோவைசேஷன் நடக்கும் அப்படின்னா இம்ப்ரோவைசேஷன் லைன்ஸில் நடக்கல. பட் ஆனால் தேர் ஆக்டிங் வைஸ் அண்ட் ஒரு சில அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல் எல்லாமே எழுதி இது பண்ணுற யூ பிலீவ் இன் இட். இன் ஃபேக்ட் தென் காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் ரிகர்சலும் தேவையானுவாங்க. உங்களுக்கு ரிகர்சலுக்கான டைம் கிடச்சிது? ரிஹர்ஸ் பண்ணல, பட் வி ஹேட் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்ஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு 2-3 தடவை எல்லா ஆக்டர்ஸ் கூட உட்காந்துட்டு வி ஹேட் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்ஸ் டு. அப்படியா? ஆமாம், பிஃபோர் கோயிங் ஃபார் த ஷூ. ஓஹோ, பண்ணுறீங்க. ஆமாம், காமெடிக்கு அது ரொம்ப தேவைன்றாங்க. டெஃபினட்டாக தேவை இல்லை ரிகர்சல். அதுதான் அந்த டைமிங் எல்லாமே எப்படி ஒரு. இன்ஃபேக்ட் இங்கே ரிகர்சலே இங்கே பண்ணுறது இல்லைன்றதுனாலே காமெடி குறைச்சலாக இருக்கும்னு. அந்த டிசிப்ளின் இல்லைல்ல. கரெக்ட். ரொம்ப எல்லாரும் அதை பண்ணணுமான்றதை அது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பெரிய டைரக்டர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க காமெடிக்கு வந்து உட்காந்து ரிகர்ஸ் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஏன்னா எங்கே சிரிப்பாங்கன்றது வந்து இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்காக இருக்கும், அதை கொண்டு வரணும். ஆமாம் இல்லை இன்ஃபேக்ட் இப்போ இந்த என் படத்துலேயே வந்துட்டு ஒரு சில டைலாக்ஸ் இருக்குது, ஒரு சில டைலாக்ஸ் சைடில் மிக்சிங்கில் வந்துட்டு அது சைடில் வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை கேட்டுட்டுலாம் சிரிக்கிறாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதெல்லாம். ஆமாம் 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 பார்த்தேன், நானும் பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கும்போது அது பார்த்தேன். அண்டு ஓகே சார், நிறைய உங்கள் ஆசைப்பட்ட படங்கள் எடுங்க. டெஃபினட்டாக சார். இல்லை எல்லா விதமான படமும் எடுக்கணும் தான் என்னோட ஆசை. காமெடி வெரி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் படம் எடுக்கும்போது இதோட இன்னும் நிறைய காமெடி தைரியமாக நீங்கள் புகுத்தலாம்னு தோன்றது. யூ ஆர் குட் அட் காமெடி. அந்த கேரக்டர்ஸ் வச்சு இன்டராக்ஷனில் இந்த படங்களில் நிறைய சீனில் வந்து ஒரு
சிரிக்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. கரெக்ட். ஸோ அண்ட் எதையுமே அழுத்த திருத்தமாக சொல்லணுன்றது என்னுடைய வேண்டுகோள். எப்போவுமே ஐ பிலீவ் இன் தட் வாட் எவர் இட் இஸ். ஒரு ஈவன் ஒரு ஜோக் போட்டால் ஆல் அவுட்டாக போகணுன்றது ரொம்ப முக்கியம். அது ஷுர் அதை பண்ணுங்கள் சார். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ சார். உங்கள் ஃப்யூச்சர் இது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் லாட் சார். நேயர்களே, டுடே வி ஹேவ் த டைம் டு டூ ஒன் ஹாலிவுட் மூவி ஆல்சோ. அது நிறைய பேர் வந்து ஹாலிவுட் படம் பண்ணாமல் இருக்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டைம் கிடைக்கணும். ஏன்னா சம்டைம்ஸு ஒரு தமிழ் படத்தை பற்றி நிறைய பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ப்ரியாரிட்டி நம்மளுடைய லாங்குவேஜ் படங்கள் தான் இல்லைங்களா. இன்றைக்கி என்ன படம் அப்படின்னு நான் வரும்பொழுது யோசித்தேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது நிறைய படங்கள் ஒரே குறிப்பிட்ட சப்ஜெக்டில் வந்து ஹாலிவுட்டில் உண்டு. முக்கியமாக ஹாரர் மூவிஸ் நிறைய அது மாதிரி வருது. 1, 2, 3 அப்படின்னு வருது. காட்ஃபாதர் மாதிரி பெரிய ஆக்ஷன் மூவிஸ் கூட காட்ஃபாதர் 1, காட்ஃபாதர் 2 அப்படின்னு வருது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள். 007 சீக்ரெட் ஏஜெண்ட், பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜெண்ட். அதில் அதில் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். ஒரு இயர் மட்டும் நான் ரெஃபர் பண்ணும்பொழுது ஃபார் த பாஸ்ட் 50 இயர்ஸாக ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வந்துட்டுருக்கு. 50 வருஷமாக வந்து அதனுடைய படங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் த படங்கள் ஹிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வரணும் அப்படின்னு உலக அளவில் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த ரோலை நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ மெனி ஆக்டர்ஸ். ஒரு தனி லிஸ்ட்டு டெவலப் ஆகிடுது. அதில் யார் பெஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற அந்த ஒரு வாக்குவாதங்கள்லாம் கூட நிகழ்கின்றன. இன்ஃபேக்ட் ஷான் கான்ட்ரி தான் முதல் இது. ஷான் கான்ட்ரி வந்து வாஸ் பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உண்டு. எனக்கு ஷான் கான்ட்ரியோட பர்சனாலிட்டி ஆஸ் ஜேம்ஸ் பாண்ட் ரொம்ப பிடிச்சிது. அதுலேருந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதில் 1964 வந்த ஒரு படம், இன்ஃபேக்ட் கோல்ட்ஃபிங்கர் அப்படின்ற ஒரு படம், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள். இந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் முதல் 2 படமுமே பெரிய ஹிட்டு. முதல் 3 படங்களே டாக்டர் நோ, ஃப்ரம் ரஷ்யா வித் லவ் அண்ட் கோல்ட்ஃபிங்கர். ஐ திங்க் இட்ஸ் தேர்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன் கோல்ட்ஃபிங்கர். அது கோல்ட்ஃபிங்கர் ஐடியா வந்து அப்போல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக ஆகிடுது. இப்போ இருக்கிற மற்ற ஆக்ஷன் படங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது அதோட போட்டி போட வேண்டியிருக்கு. ரொம்ப ஹைடெக்காக போயிட்டாங்க. அண்டு கிராஃபிக்ஸ்லாம் பெரிய அளவில் வந்தது பிறகு எப்பேற்பட்ட காட்சியை ஒன்றாலும் காட்டலாம். அண்டு ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் எப்போவுமே தே ஸ்டார்ட் வித் ஏ கிளைமேக்ஸ் லைக் ஸ்டோரி. ஒரு கிளைமேக்ஸில் என்ன நடக்குமோ அது மாதிரி ஒரு ஆக்ஷனோட முதல் சீனே ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எந்த டைரக்டர் பண்ணாலும் முதல் சீன் என்ன, எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க, எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். கோல்ட்ஃபிங்கரில் வந்து மெயின் ஐடியா என்னென்னா, அமெரிக்காவில் ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் ஒன்று உண்டு. அது ஃபோர்ட்னா கோட்டை. அது ஒரு கோட்டை தான். பார்க்குறதுக்கு கோட்டை சோறு மாதிரி, நம்ம சோழர் காலத்து கோட்டை சோறு மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஒரு பில்டிங். அந்த பில்டிங் வந்து ஹை செக்யூரிட்டி பில்டிங். அங்கே வந்து அமெரிக்காவினுடைய கோல்டு பார்ஸ் எல்லாம், அதனுடைய மொத்த இருப்பு என்ன தங்கமோ அதை வச்சிருக்கிற ஒரு இடம். அது உள்ளே நுழையவே முடியாது, அப்படி ஒரு பாதுகாப்பு. இதில் கோல்ட்ஃபிங்கர் அப்படின்ற இந்த வில்லன் வந்து அதை உடச்சி அதை திருடுறதுக்காக பிளான் பண்ணுவான். இதில் கோல்ட்ஃபிங்கர் இதில் 2 சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், ஐடியா. ஒன்று வந்து கோல்ட்ஃபிங்கர் இந்த வில்லனுடைய சைடில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண், அழகான பெண் வந்து யூஸ்வலாக நடக்கும் பாண்டு படங்களில். ஷான் கான்ட்ரி கிட்ட கொஞ்சம் மயங்கிடுவாங்க. ஷான் கான்ட்ரிக்கு ஃப்ரண்ட் ஆகிடுவாங்க. இது கோல்ட்ஃபிங்கருக்கு நியூஸ் போயிடும். பிற்பாடு கோல்ட்ஃபிங்கர் இடத்துக்கு உள்ளே நுழைஞ்சி இந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறதுக்காக வரும்பொழுது அவள் செத்து போயிருப்பாள். எப்படின்னாக்க உடம்பு முழுக்க கோல்டு ஸ்ப்ரே பண்ணி அந்த இன்ஃபேக்ட் நம்ம வியர்வை சுரப்பிகள் இதெல்லாமே வெளில ஒர்க் பண்ணாமல் ஒரு சஃபகேஷன். அது என்ன அளவுக்கு பாசிபிளான்னு தெரியல. பட் கோல்டு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி அவள் பாடியை வச்சுருப்பாங்க. அந்த சீன் ப்ராப்ளி நல்லா எடுத்திருப்பாங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த லேடி. பட் அவங்க ஹோல் பாடியும் கோல்டாக பண்ணி அவள் வந்து பணமாக கிடப்பா. அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லி ஷார்ட்
சீன் அது. இங்கே ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஜேம்ஸ் பாண்டுடைய ஓல்டு படங்கள் பார்க்காம இப்போ லேட்டஸ்ட்டாக வர படங்கள், அந்த ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற அந்த பெயர், அந்த மந்திரச்சொல் இந்தியா முழுக்க செல்லாகிற ஒரு விஷயம். அதாவது தியேட்டர்களில் ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்ததுனாக்க ஒரு இங்கிலீஷே புரிஞ்சிக்காதவங்க கூட ஆக்ஷனுக்காக அந்த படங்கள் போவாங்க. அது லேட்டஸ்ட்டு படங்கள்லாம் பார்க்குற எல்லாருமே பழைய படங்கள் பார்த்துருக்காங்களா அப்படின்றது ஒரு காலத்தில் ஜேம்ஸ் பாண்டில் அழகான கதையோட ஒரு ஆக்ஷன் இருக்கும். அது போக போக ஆக்ஷன் நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த கதையோடு உள்ள ஒரு நல்ல அங்கங்கே முக்கியமான ஆக்ஷன் வச்சு ஒரு பியூட்டிஃபுல், அது தட்ஸ் வாட் இயான் ஃப்ளெமிங் எழுதின ஒரு இது. இந்த படம் வரத்துக்கு பின்னால் இயான் ஃப்ளெமிங் டைடு. 2 படம் நம்மளுடைய கதையை படமாக பண்ணும்பொழுது ஜேம்ஸ் பாண்டுன்ற அந்த ஹீரோ பெரிய ஒரு ஹீரோவாக ஆயிட்டார் ஒரு உலக ரீதியில் அப்படின்ற இந்த நாலேஜோடு தான் இயான் ஃப்ளெமிங் செத்து போனார். ஸோ இந்த முதல் படங்கள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சான்ஸ் கிடச்சிங்கன்னா பார்க்கணும். இப்போ இருக்கிற ஆக்ஷன் எதிர்பார்த்துன்னு பார்க்கக்கூடாது. அதில் இருக்கிற கதையை ரசித்து பார்க்கணும். அண்ட் இயான் ஃப்ளெமிங் ரோட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கீப்பிங் ஜேம்ஸ் பாண்ட் ஆஸ் எ ஹீரோ. அதில் கோல்ட்ஃபிங்கர் ஒரு முக்கியமான படம். ஆகவே நேயர்களே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஒரு படம் அல்லது 2 படம் ஹாலிவுட். ஐ ட்ரை டு இன்க்ளூட் எவ்ரி வீக் டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் மீ நெக்ஸ்ட் வீக். ஐ வில் பி ஹியர். டில் தென், பை பை.